இவ்வளவு இந்தியா மேல் கோபம் கொண்ட ட்ரம்ப் ஏன் சீனாவுக்கு இன்னும் ஒரு 90 நாட்கள் ஏற்கனவே 90 நாள் அவகாசம் கொடுத்து முடியுது. இப்போ இன்னொரு மேல் கொண்டு ஒரு 90 நாள் கொடுக்குறார். அப்படிங்கும்போது சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுதா? 90 நாள் எடுத்துக்காதீங்க. ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 15 வருஷமா கடந்த 15 வருஷமா அமெரிக்கா எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ இந்தியா ஒரு வீக் பிளேஸ்ல இருக்கிறத தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஆனா சீனா அந்த இடத்துல கிடையாது. அது ஈக்குவலா சீனாவினுடைய நெருக்கமான ஒரு நண்பர் தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் ட்ரம்ப் அவர்களும் வரக்கூடிய ஆகஸ்ட் 15 நேருக்கு நேரா சந்திக்க இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். இது எப்படின்னா நம்ம ஒரு சைட்ல நம்ம சீனாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதாவது இந்தியா மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் ஆய்வுக்கூடத்தின் புவிசார் அரசியல் நிபுணர் திரு அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வரக்கூடிய 15ஆம் தேதி புட்டினும் ட்ரம்புமே நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. சில விஷயங்களும் பேச போகிறதா சொல்கிறாங்க. இவ்வளவு இந்தியா மேல் கோபம் கொண்ட ட்ரம்ப் ஏன் சீனாவுக்கு இன்னும் ஒரு 90 நாட்கள் ஏற்கனவே 90 நாள் அவகாசம் கொடுத்து முடியுது. இப்போ இன்னொரு மேல் கொண்டு ஒரு 90 நாள் கொடுக்குறார். அப்படிங்கும்போது சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுதா? 90 நாள் எடுத்துக்காதீங்க. ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே ட்ரேட் வார் சீனா மேலே ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ 2017 அவர் பதவியேற்று இந்த மார்ச் ஏப்ரல் மாசத்திலேயே பேசுறாரு. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல. இப்போ நீங்கள் 90 நாள் இல்லை, அடுத்த இந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் கூட சீனாவை கண்டெயின் பண்ண முடியும். உண்மையிலேயே அவங்ககிட்ட பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. சீனாவுடைய பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 15 வருஷமா கடந்த 15 வருஷமா அமெரிக்கா எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ, அதாவது நாடுகள் அயல்நாட்டு வெளியுறவு கொள்கையில் அந்த இதெல்லாம் சீனா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக சோவியத் உடஞ்ச அப்புறம் அப்போ இருந்த மற்ற நாடுகள் லாட்வியா, லித்துவேனியா, அந்த ஒரு 15 நாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அமெரிக்காவோடைய அதாவது ஃபார்மர் சோவியத் யூனியன் சேட்டலைட் ஸ்டேட்ஸ்ன்னுவாங்க. அப்போ அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த நாடுகள் அதெல்லாம். இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாமே பை ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃப்ரம் கஜகஸ்தான்ல இருந்து, இங்கே சீனாவில் இருந்து கஜகஸ்தான்ல இருந்து தொடங்கி அங்கே லாட்வியா, லித்துவேனியா வரைக்கும் யூரேஷியன் கண்ட்ரிகள் வரைக்கும், அந்த ஈஸ்ட் யூரோப்பியன் நாடுகள் வரைக்கும் பல ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பல ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் சப்ளை செயின்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன டெவலப் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆப்பிரிக்க நாடுகளையும், மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளையும், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள்லையும் இவங்க அதே போல் பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பல போர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு ராஜாங்க ரீதியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற அடிப்படையில் சீனா அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை பதிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ உண்மையால் ஏற்கனவே சீனா மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை சப்ளை பண்ணுறதுக்கு அந்த சப்ளை செயினை இது பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் ரெடி பண்ணுறாங்க. ஈக்குவலி அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சீனா ஒரு சூப்பர் பவராக மாறி இருக்குது. அதாவது அமெரிக்கா உங்களுக்கு எக்கனாமியை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபி எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோடைய ஜிடிபி 22 ட்ரில்லியன், இவங்க அதுக்கு அடுத்தபடியாக 18 ட்ரில்லியன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நாடுகளும் கிடையாது. கிட்டத்தட்ட 4-5 இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அப்போ உண்மையிலே சீனா ஒரு வல்லரசாக இருக்கும் பொழுது அவங்க எதிர்க்க விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 80% அந்த ப்ராடக்ட்ஸ் சீனாவில் இருந்து தான் வருது. உதாரணமாக ஐஃபோன், நீங்கள் செய்கிற ஐஃபோனில் இருந்து மற்ற எலக்ட்ரானிக்ஸ் இது வரைக்கும், செமிகண்டக்டர், முக்கியமான செமிகண்டக்டர்ஸ் வரைக்கும் சீனா தான் ஹப்பு. தாய்வான் சீனா தான் ஹப்பு. ஸோ இப்போ டைரெக்டாக இதில் அடிபட்டுச்சுன்னா பெரிய மேஜர் அடிபடுவாங்க. அங்கே அந்த வரியெல்லாம் மக்கள் மேலே விழும். அதனால தான் இவங்க ட்ரம்ப் பண்ணல. ஆனால் இந்தியா அது அப்படி கிடையாது. இந்தியாவோடைய ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக இதுதான் ப்ராடக்ட், அது நீங்கள் ஈஸியாக பிரிச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் அது அதை நீங்கள் பண்ண கடைக்கோடி மக்களுக்கு எதுவும் அடிப்படை போகிறது கிடையாது. அதே போல் இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ், ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் அங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்தியாவில் தான், அதாவது இந்தியர்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு அது தவிர அவங்க யூஸ் பண்ணுற ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேறு. இந்த பிரெட்டு, வீட் இதெல்லாம் வேறு நாடுகளில் இருந்து வருது. அதனால் பெரிய இம்பேக்ட் இந்தியா போகிறதுனால இந்தியா ஒரு வீக் பிளேஸில் இருக்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஆனால் சீனா அந்த இடத்துல கிடையாது. அது ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டைரெக்டாக சண்டை போட முடியல இந்த விஷயத்தில். சீனா மீது அமெரிக்காவுக்கு இவ்வளவு ஒரு கோபம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சீனாவினுடைய நெருக்கமான ஒரு நண்பர் தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்.
புட்டினும் ட்ரம்ப் அவர்களும் வரக்கூடிய ஆகஸ்ட் 15 நேருக்கு நேராக சந்திக்க இருக்கிறாங்க. இந்த சந்திப்பில் என்னெல்லாம் பேசுவாங்க, அதே போல் இந்தியாவிற்கு 50% வரி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா குறித்தும் அவர்களுடைய பேச்சில் இடம்பெறுமா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வையில் இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த சந்திப்பில் இந்தியா குறித்தும் பேசப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கொஸ்டின். இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு சைடில் வந்து நம்ம சீனாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன்ஸில் சீனாவோடைய ஆயுதங்கள் இங்கே பார்த்தோம். இப்போ அந்த சைடு எடுத்துங்க மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற பேஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்க்கும்பொழுது அது எல்லாமே வந்து இன்க்ளூடிங் நீங்கள் இப்போது இஸ்ரேல், பாலஸ்தீனம், சிரியாவில் இங்கே இருக்க நிறைய லெபனானில் இருக்க ப்ராக்சி குரூப்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு காலத்தில் ரஷ்யாவை கண்டெயின் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். அந்த ஃபால்ட் லைன் எல்லாமே இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான் பேஸ் கூட எடுத்துங்க. ரஷ்யாவது கோல்டு வார் அப்போ ரஷ்யாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு பண்ணது. அப்போது என்ன நடக்குது, இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த எஸ்கலேஷன்லேயும் இந்தியாவில் என்ன நடந்தோ அதுதான் அங்கேயே நடந்தது. ஈரானுடைய மிசைல் டெக்னாலஜி அவங்களுடைய இஸ்ரேல் என்று சொல்கிற அந்த அயன் டோம் என்ற மித்தை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போ உடைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஈரானோட சுப்ரீமசியும் அதிகமாக ஏறுது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரஷ்யன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், சைனீஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டெயின் பண்ண முடியாதுன்ற நிலைமையில வந்து அமெரிக்கா போகும்பொழுது தான் போரை நிறுத்துங்கன்றது அதே தான் இங்கேயே நடந்தது. அப்போ இந்த மாதிரி கண்டெயின் பண்ண போக முடியாத இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு. எங்கெங்கெல்லாம் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஆகிப்போச்சு இப்போ. அப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வீக் ஆகிருக்குமோ அந்த இடத்த டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து அமெரிக்கா நாடுகள் இருக்குது. அப்போது அது ஒரு பையிங் டைம் ஒன்று தேவை. கண்டினியூஸாக எஸ்கலேஷன் பண்ணால் கொஞ்சம் டைமை விட்டு கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகலான்னு ஒரு பையிங் டைம். அந்த பையிங் ஸ்பேஸை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு இதெல்லாம் நடக்கும். அந்த ஒரு பை டைம் ஒரு மேபி 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துட்டு டெக்னிக் எக்யூப் ஆகலாம். இப்போ போனால் நீங்கள் வந்து உங்களுடைய வீக்னஸ்லாம் இதுவாகிடும். ஏன்னால் அந்த போர் நிறுத்தம் ஒரு உடன்படிக்கையின் மூலம் போர் நிறுத்தம் அப்படின்னால், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ரஷ்யா வீழ்ச்சியில் இருக்குது, உக்ரைனுடைய கை வந்து ஓங்கியிருக்கு அப்படின்னா அந்த சந்திப்பை நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஓங்கியிருக்கு, காசா வந்து இறங்கியிருக்கு, இல்லைன்னா வந்து அதுக்கு ஆதரிக்கக்கூடிய ஈரான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த சந்திப்பை நம்ம அப்படி பார்க்கலாம். ஆனால் இப்போது நிலைமையில் காசாவுக்கு பலமாக இருக்கக்கூடியது ஈரான் வந்து இருக்குது பின்னாடி இருந்தாலும் கூட. அதே போல் ரஷ்யாவினுடைய கை வந்து இப்பவும் ஓங்கி தான் இருக்குது. அப்போ இப்போதைக்கு போர் நிறுத்தம் பண்ணனா மீண்டும் அவங்க நம்ம நாடுகளுக்குள்ள வந்து நம்மளை வந்து குடைச்சல் கொடுப்பாங்க. அதனால இப்பவுமே வந்து நம்ம வந்து அந்த போர் நிறுத்தம் இல்லாமல் அவர்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடுவோன்ற ஒரு நினைப்பையும் வந்து ரஷ்யா வந்து இது பண்ணும். ஏன்னா கம்மியாக வந்து இப்போ உக்ரைனும் வந்து போரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இஸ்ரேலும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க போது இந்த சந்திப்பில் போர் நிறுத்தத்திற்கான எதுவும் கண்டிப்பாக நீங்கள் மேற்குலகத்தோட இதுவே வந்து பார்க்கும்பொழுது எப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்கன்னா இவங்க வீக்காக இருக்கும்போது தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பாங்க. அப்போ இப்போ இஸ்ரேலும் வீக்கு தான், கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் உதாரணமாக வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தமிழ் ஈழத்தில் வந்து விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் நடந்த சண்டை போது விடுதலை புலிகள் அதிகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. அதே போல தான் இங்கேயும் வந்து பேச்சுவார்த்தை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணோன்ற இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ். இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்போ அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பேசும்பொழுதே இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போதே இந்த மாதிரியான கோரிக்கைகள் கண்டிப்பாக ஈரான் வச்சுருப்பாங்க, இல்லை இஸ்லாமிய நாடுகள் வச்சுருப்பாங்க, ரஷ்யாவும் அதை வச்சுருக்கோம். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சரி ஒரு டெம்பரரியாக இதை பாசிஃபை பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுவோம். அதுதான். ஏன்னா இப்போ எஸ்கலேஷன் நீங்கள் பண்ணின பிறகு உங்களால் சாதிக்க முடியாத பொழுது அப்போ நான் எஸ்கலேஷன் மெத்தடு இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் சேனலில் வந்து நீங்கள் எப்படி இந்த சிச்சுவேஷனை வந்து டீஎஸ்கலேட் பண்ணுவீங்க, பாசிஃபை பண்ணுவீங்க, இந்த அப்ரோச் தான் வந்து இது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.